கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாயிருக்கும்படிக்கு. இந்த இருளின் நடுவிலே எரிந்து பிரகாசிப்பதுதான் ஒரு விளக்கினுடைய மேன்மை. எங்கேயோ நம்மை மறைத்து கொண்டு வாழ்வது ஒரு சுய பாதுகாப்பு நடவடிக்கை போல காணப்படலாம். ஆனாலும் மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தம் வெளிப்படுகிற வாய்ப்புகளை பயன்படுத்தாவிடில் அந்த பரிசுத்தத்தால் பயனே இல்லை. தேவையில்லாமல் ஞானமற்று பாவ சூழ்நிலைகளில் போய் சிக்கிவிடாதிருக்க ஒரு கவனம் தேவை. பரிசுத்தத்தின் அளவையும் வலிமையும் மிகுதியாக நம்பிக்கொண்டு பாவ கண்ணிகளில் மாட்டிக்கொள்ளாதிருக்க ஒரு எச்சரிப்பு தேவை. ஆனால் நாம் வாழ்வதற்கு தேவன் அனுமதித்த இந்த உலக சூழ்நிலைகளை விட்டு ஒதுங்கி போய் பரிசுத்தத்தை பாதுகாக்க விரும்பினால் சாட்சிகளாய் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற வாய்ப்புகளை நாம் இழந்து போய்விடுவோம். போர்வீரன் ஒருவன் தோல்வியை ஒருபோதும் சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைந்து வாழ்ந்தால் அவனுடைய வெற்றி ஒருபோதும் வெளியே தெரியாது. அவன் சிறந்த வீரனாக விளங்க வேண்டுமானால் அவன் போர்க்களத்தில் இறங்கியே ஆக வேண்டும். அதுபோலவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தில் நாம் பூரண நிலைகளை அடைய வேண்டுமானால் இந்த பாவ உலகத்தின் சோதனைகளை தேவ பலத்தோடு சந்திக்க வேண்டும். மாறுபட்ட சூழ்நிலைகளையும் மாறுபட்ட மனிதர்களையும் நாம் சந்திக்காமல் ஒதுங்கி வாழ்ந்தால் நம்முடைய பரிசுத்த குணங்களுக்கு, ஆவிக்குரிய வலிமை நிலைகளுக்கு வேலையே இல்லாமற் போய்விடும். பிரியமானவர்களே, பேசாமலே இருப்பது பரிசுத்தம் அல்ல. பேசுகிற போது பாவத்திற்கு இடம் கொடாமல் இருப்பதுதான் பரிசுத்தம். மனிதர்களோடு பழகாமலே இருப்பது பரிசுத்தம் அல்ல. மனிதர்களோடு பழகும்போது நற்குணமுடையவர்களாக நடந்து கொள்வதுதான் பரிசுத்தம். பாவ சமுதாயத்தை விட்டு விலகி வாழ்வது பரிசுத்தம் அல்ல. பாவம் நிறைந்த சமுதாயத்தின் நடுவில் வாழ்ந்தாலும் பாவம் இல்லாமல் வாழ்ந்து தேவனுக்காக பிரகாசிப்பதே பரிசுத்தம். அதற்காகவே தேவன் நம்மை ஆவியால் பலப்படுத்துகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த உலகத்தை விட்டு விலகி போய் நாங்கள் பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியாதப்பா. இந்த பாவ சமுதாயத்தின் நடுவில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த இருளான சமுதாயத்தை நிரப்புகிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.